வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100% சுத்தமான மஞ்சள் தூள் வீட்டிலேயே எப்படி செய்கிறது. மேலும் நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குதுங்க. அதை நாம் அரை ஸ்பூன் பயன்படுத்துகிறோன்னா இதில் ஒரு சிட்டிகை சேர்த்தாலே போதும். இது சமையலுக்கும் பயன்படுத்தலாம், நம்மளுடைய உடம்பு பூச்சுக்கும் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் தன்மை இருக்குது. மேலும் மஞ்சள் எண்ணெய் செய்ய போகிறோம். இந்த மஞ்சள் எண்ணெய் எதற்கு பயன்படுது, எவ்வளோ தூரம் நன்மை தருதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு தாங்க. தை பொங்கலுக்கு எல்லாருமே மஞ்சள் கொத்து வாங்குவோம் பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு. நான் இந்த ஒரு மாதம் கழித்து தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மஞ்சள் கிழங்கு நான் இப்போ இந்த வாரத்தில் தான் இந்த பொடி செய்தேன். இவ்வளோ நாள் இந்த மஞ்சள் கிழங்கு ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருந்தேன். அவ்வளோ நாளுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ இந்த மஞ்சள் கிழங்குல மஞ்சளை மட்டுமே நாம் எடுக்க போகிறது இல்லைங்க. இந்த இலையிலுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இலையுமே நல்லா கிழிஞ்சு போகாத இலை அப்படி எடுத்திங்கன்னா அந்த இலையெல்லாம் கொழுக்கட்டை வச்சு பிடிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தலாம். மேலும் இந்த மஞ்சள் இலையை பொடிசாக நறுக்கி ரசத்துக்கு, சூப்புக்கு, இதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் இலையில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. மஞ்சளில் எவ்வளோ நமக்கு கிருமி நாசினியாக பயன்படுதோ அதே போல் இந்த மஞ்சள் இலையுமே நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இது போல் நல்லா நறுக்கி எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாமே நாம் இது போல் உடச்சி எடுத்துடலாங்க. நிறைய மண் இருக்கும். மேலும் இந்த கடைசியாக இது பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த கடைசி கிழங்கு அதை நாம் தூர போட்டுறக்கூடாது. அந்த வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் கிழங்கையுமே நாம் எடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா அது முழுக்க அப்படியே மஞ்சள் தாங்க. அதனால் இதையும் தூர போடாமல் எடுத்து பயன்படுத்துங்க. தண்ணியில் சேர்த்து ஒரு 10-20 நிமிடம் அப்படியே ஊற போட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். இல்லைன்னா அந்த மண்ணை நம்ம அவ்வளோ சீக்கிரம் தேய்ச்சி கழுவிட முடியாது. பாருங்கள், இது நிறைய மண் இருந்துச்சுங்க இந்த மஞ்சளில். இப்போ ஒரு முறை நான் அலசி எடுத்துருக்கிறேன். மறுபடியும் வேறு தண்ணி மாற்றி நான் ஒரு புது டூத் ப்ரஷ் எடுத்து அதை வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துடுறேன். நம்ம கொஞ்சமாக இருக்குன்றதுனால நான் இது போல் தேய்ச்சி கழுவி எடுக்கிறேன். நிறையா வாங்கி பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு நைட்டு கூட இதை அப்படியே ஊற போட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுக்கலாம். நம்ம காஞ்ச விரலி மஞ்சளை கூட வாங்கி இரவு முழுக்க ஊற வச்சு இதே போல் முறையில் செய்து மஞ்சள் பொடி செய்யலாம். இப்போ நான் இதில் இருக்கிறதெல்லாம் அந்த இடுக்குகளை இது போல் தேய்க்கும் போது அதில் இருக்க மண்ணெல்லாம் ஓரளவுக்கு வந்துடுங்க. இதே போல் அந்த மஞ்சள் கிழங்கும் பாருங்கள், பெரிய அந்த வேர்க்கிழங்கு அதையுமே அந்த வேர் பகுதியெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு நாம் இதை 2ஆக வெட்டி பார்த்தா அப்படியே முழுக்க பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த கிழங்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சீராக நறுக்கி எடுத்துருங்க. ரொம்ப பெரிய துண்டு, ரொம்ப சிறு துண்டு அப்படி இல்லாமல் ஒரே சீராக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் இது போல் நான் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே மஞ்சளை நல்லா ஈரம் போகிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஜிப்லாக் கவர் அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இல்லை ஏர்டைட்டு கண்டெய்னர் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணால் ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த மஞ்சளை இந்த பச்சை மஞ்சளாகவே எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாமோ அதுக்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம். மேலும் இந்த மஞ்சள் வச்சு பச்சடி, ஊறுகாய், லேகியம் இதெல்லாம் செய்யலாங்க. ஆனால் அது போல் செய்தால் கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு 1 ஸ்பூனாவது எடுத்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது போல் பயன்படுத்தினா அதிக மஞ்சள் உடலுக்கு சேரும் போது கிட்னியை பாதிக்கும். அதனால் அது போல் செய்து பயன்படுத்தாதீங்க. சிறிதளவு சேர்க்கிற மாதிரி நம்ம சேனலில் கூட தோசை, சட்னி எல்லாம் செய்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி சிறிதளவு சேர்க்கிற மாதிரி நீங்கள் ரெசிபி செய்து பயன்படுத்துங்க. இப்போ மஞ்சள் எல்லாம் ஒரு மண் சட்டியில் சேர்த்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அவிய விடணுங்க. ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவியில் கூட அவிய விடலாம். நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அவிக்க போட்டேன். ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது, ரொம்ப ஓவர் சாஃப்டாகவும் ஆகிடக்கூடாது. அதை நம்ம உடச்சி பார்த்தா நல்லா சீராக வெந்திருக்கணும் மஞ்சள். இந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நாம் முகம் கழுவுறதுக்கு இல்லை ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க. ஆனால் நல்லா கலர் பிடிக்கும். வெளியில் போகும்போது இல்லை வெள்ளை துணி அணியும் போதெல்லாம் அது மாதிரி பண்ணாதீங்க. இரவு நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் ஆறின உடனே இந்த அவிச்ச மஞ்சளை நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு நல்லா வெயிலில் காய போட்டால் ஒரே நாளில் சுருங்கிடுங்க. உங்களுக்கு வெயில் இருக்காது, அந்த மாதிரி காய போட முடியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு துணியை விரித்து ரூம் டெம்பரேச்சர்லேயே காய போடுங்க. ஆனால் நமக்கு ஒரு 4-5 நாள் ஆகும் காயறதுக்கு. நல்லா வெயிலில் வச்சு காய வச்சோன்னா நல்லா காஞ்சிடும். நான் ஒரு நாள் தாங்க வெயிலில் வச்சுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. அந்த அளவுக்கு மதுரையில் இப்போது வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு.
ஒரே நாள் தான். இப்போ அடுத்த நாள் நான் வீட்டிலே தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறையா செய்கிறோன்னு சொன்னால் நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வரணும் கண்டிப்பாக. இது நான் தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணலை, எல்லாமே அப்படியே சேர்த்து தான் காய போட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஜலிச்சிடலாம். மேலும் அந்த துகள்கள் இருந்ததுன்னா மறுபடியும் அதை சேர்த்து அரைக்கலாம். இது போல் அரைச்சி நல்லா ஜலிச்சிருங்க. ஜலிச்சுட்டு அந்த கடைசியாக அந்த துகள்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப குறைவாக இருந்தால் நம்ம ஜாரில் சேர்த்து அரைக்க முடியாது. அதை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ரசத்துக்கு அரைக்கும் போது மிளகு சீரகத்தோடு அரைக்கலாம். இல்லை நீங்கள் முகத்துக்கு பூச்சா போடுறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக. இல்லை சூப்பு இது மாதிரி எதுக்கு போட்டனாலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு மஞ்சள் தூள், நல்ல தரமான சுத்தமான மஞ்சள் தூள் ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு இந்த சளி பிடிக்கிற நேரம் இல்லை பாலில் ஒரு துளி மஞ்சள் தூள்லாம் போட்டு தருவோம் இல்லையா, மிளகு கூட, அதுக்கெல்லாம் தாராளமாக இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம். முகத்துக்கு பூசி கழுவுறதுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் இந்த பரு வரவங்க, முகப்பரு வரவங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. கரை பிடிக்குதுன்னு இரவு நேரத்துலேயே கொஞ்சம் ஒரு ஃபேஸ் பேக் கூட இது போல் கொஞ்சம் சேர்த்து போட்டோன்னா இந்த முகப்பரு வராது, இந்த எண்ணெய் தன்மை இருக்காது, அலர்ஜி இருக்காது, சீக்கிரமாக வயசான தோற்றம் தெரியாது. அதனால் பயன்படுத்துங்க. மஞ்சள் கயிறு போடுறவங்க இந்த மஞ்சள் தூளை சேர்த்து அந்த கயிறுக்கு தடவலாம். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்த மஞ்சள் தாங்க இது. அதை எடுத்து கொஞ்சமாக துருவி எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் துருவி எடுத்துருக்கிறேன். 2 இனுக்கு ஒரு 10 இலை வேப்பலை எடுத்துருக்கிறேன், அதையும் பொடிசாக நறுக்கிட்டேன். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், நான் அதிகமாக நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்துவேன் கை கால் தடவுறதுக்கும். அதனால் நான் நல்லெண்ணெயே சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். அது மிதமான சூடு வந்ததும் நம்ம துருவி வச்சுருக்கிற மஞ்சள் வேப்பலை அதையும் சேர்த்துருங்க. மிதமான சூட்டில் நல்லா அது பொரிஞ்சு வரணும். இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா இதை எடுத்து வடிகட்டிடலாம். இந்த மஞ்சள் எண்ணெய் நிறைய கொசுவெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்க இதை கை காலில் தடவிக்கிட்டிங்கன்னா கொசு கடிக்காது. மேலும் இந்த முகப்பரு இருக்கிறவங்க, இந்த தழும்புகள் இருக்கும் இல்லையா, அடிப்பட்ட தழும்பு, அம்மை தழும்பு, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை தடவலாம். இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை தடவி மசாஜ் கொடுக்கலாம், அதுவுமே கேட்கும். அலர்ஜிக்கு அதே போல் இந்த அலர்ச்சி தன்மைக்கெல்லாம் இந்த மஞ்சள் எண்ணெய் மிகச்சிறந்தது. கண்டிப்பாக இந்த மஞ்சள் கிழங்கு வைத்திருந்தீங்கன்னா இது போல் செய்து பயன்படுத்துங்க. இந்த மஞ்சள் எண்ணெய் இந்த முகத்துக்கு கொஞ்சம் நேரம் தடவி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கடலை மாவோ பைத்தமாவோ போட்டு முகம் கழுவலாம். இது போல் செய்யும் போது இந்த சீக்கிரமாக இந்த தோல் சுருங்குறது, இந்த வயதான தோற்றம் சீக்கிரமாக தெரிகிறவங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் எண்ணெய் ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யுங்க. அவ்வளோ நன்மை நம்ம மஞ்சளில் இருக்குது. இப்போ தான் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத நிறையா பேர் விட்டுக்கிட்டே வரோம். ஆனால் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்த வரைக்குமே நம்ம பெண்களுக்கு அதிகமாக முகம் பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் வயதாகிறது தெரியாது, அது ஒரு தனி கலையாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மஞ்சள் பொடி மற்றும் மஞ்சள் எண்ணெய் தயாரிப்பு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.